கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. நம்ம நேற்றைய தினம் வரைக்கும் நம்ம பார்த்தோம், எப்படி ஒரு மனிதனில் ஆரம்பிக்கப்பட்ட பாவம் அப்படியே பலுகி பெருகி அந்த ஒரு சந்ததி முழுவதுமாக பரவினது என்று. அதன் பின்பாக தேவன் வருத்தப்பட்டார். பூமியை தண்ணீரினால் அழிப்பதாக அவர் முடிவு செய்து நோவா என்று சொல்லி ஒரு மனுஷனை அவர் பிரித்தெடுத்தார். இந்த நோவாவுக்கு தன்னுடைய கிருபையை கொடுத்தார் என்று நம்ம பார்த்தோம். நோவாவை பார்த்து சொன்னார், நீ ஒரு பெரிய பேழையை, ஒரு கப்பலை உண்டு பண்ணி அதற்குள்ளாக நீயும் உன் குடும்பமும் உள்ளால நீங்கள் போங்க, எல்லா உயிரினங்களிலும் ஒரு ஜோடியை மட்டும் சேர்த்து கொண்டு நீங்கள் உள்ளால போங்க என்று சொல்லி. இன்றைக்கி நம்ம 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இப்படியாக எல்லாரும் பேழைக்குள்ளால போன உடனே 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரிய மழை பெய்தது. 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக 40 நாள் மழை பெஞ்சு கொண்டே இருந்ததுனால எல்லா உயிரினங்களும் பூமியில் அழிந்து போயிற்று. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாம் மாண்டு போயின. அடுத்த வசனத்தில், நோவாவும் அவனோட கூட பேழையில் இருந்த உயிரினங்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. மற்ற எல்லாமே அழிந்து போயிட்டு நோவாவும் நோவாவுக்கு கூட இருந்தவங்க மாத்திரம்தான் காக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாம் அழிந்து போயிட்டு. அதுக்கு பிறகு 8ஆவது அதிகாரத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, ரொம்ப நாள் அந்த தண்ணீர் பூமியில் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் முழுவதுமாக வற்றின பிறகு நோவாவும் அந்த மற்ற உயிரினங்களும் நோவாவின் குடும்பமும் பேழையிலிருந்து வெளியில் வராங்க. ஸோ பேழையிலிருந்து வெளியில் வர்றாங்க என்று சொல்வது 8ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தினுடைய கடைசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். இப்போ பெரிய ஒரு காரியம் பூமியில் நடக்குது, எல்லாமே அழிஞ்சு போயிடுது. காப்பாற்றப்பட்டவர்கள் பேழையிலிருந்து வெளியில் வராங்க. பேழையிலிருந்து வந்து அவங்க பண்ணக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதுக்கு அடுத்த வசனம் 20ஆம் வசனம், அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இப்போ பேழையிலிருந்து பூமி எல்லாம் அழிந்து போயிடுது, எல்லா உயிரினங்கள் போயிடுது. காப்பாற்றப்பட்டவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்ட உடனேயே செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி அதில் சுத்தமான மிருகங்களையும் என்ன பண்ணுறாங்க தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேலே தகன பலியாக வைக்கிறான். 21ஆம் வசனம், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். திரும்பமா படிக்கிறேன், சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். இந்த சுகந்த வாசனை இதுவரைக்கும் தேவன் ரொம்ப விசனப்பட்டார், வருத்தப்பட்டார், அழித்து போடுகிறார். ஆனால் இந்த சுகந்த வாசனையை தேவன் முகர்ந்த உடனேயே என்ன சொல்றார் தெரியுமா? உடனேயே, அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை என்ன பண்ண போறதில்ல, சபிக்க போறதில்ல. இப்போ அந்த சுகந்த வாசனையை முகர்ந்த உடனேயே ஆண்டவர் உடனே சொல்லக்கூடிய காரியம், இனி நான் என்ன பண்ண மாட்டேன், மனுஷன் நிமித்தமாக பூமியை நான் என்ன பண்ண போறதில்ல, சபிக்க போறதில்ல. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம பார்க்குறோம். அந்த சுகந்த வாசனையை ஆண்டவர் முகரும்போது ஆண்டவர் திருப்தியாகி பூமியின் மேலே அவர் இரக்கத்தை அவர் கொடுக்கிறார். இந்த வேதாகமம் முழுவதிலும் பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போது நாமும் கூட இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நாமளும் கூட தேவனை பிரியப்படுத்துவதற்கு
ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்மையும் நம்முடையதையும் அவருடைய பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் சுகந்த வாசனையை அவர் முகர்ந்து கொள்ளுகிறார். அப்போ சுகந்த வாசனை ஆண்டவர் முகர்ந்து கொள்ளுகிறார் என்றால், அந்த மிருகங்களை பலியிடுறதன் மூலமாக வரக்கூடிய அந்த வாசனையை ஆண்டவர் முகர்ந்தாரா? ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ இந்த மாம்சத்தின் காரியங்களை அவர் முகர்ந்தார் என்று சொல்லி எப்படி அதை நம்ம புரிந்து கொள்வது என்று நம்ம பார்க்கும்போது, நம்மையும் நம்முடையதையும் நம்ம பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் எதையும் முகர்ந்து கொள்கிறார் தெரியுமா? நம்ம இந்த பலிபீடத்தில் வைக்கும்போது நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். அப்போ விசுவாசம் என்று சொல்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். அப்போது விசுவாசத்தோடு நம்மையும் நம்முடையதையும் ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைக்கும்போது அந்த விசுவாசத்தை ஆண்டவர் முகர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரை நம்ம கனப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த கனத்தை முகர்ந்து கொள்ளுகிறார். நல்ல தூய்மையான நோக்கங்களோடு ஆண்டவருக்கு நம்மையும் நம்முடையதையும் கொடுக்கும்போது அந்த தூய்மையான இருதயத்திலிருந்து வரக்கூடிய தூய்மையான நோக்கத்திலிருந்து வரக்கூடிய பலியை ஆண்டவர் முகர்ந்து கொள்ளுகிறார். அப்போ விசுவாசம் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆவிக்குரிய மனம் இருக்கிறது. ஆண்டவரை கனப்படுத்தும் போது அதற்கு ஒரு ஆவிக்குரிய மனம் இருக்கிறது. இப்போ நம்மையும் நம்முடையவைகளையும் இயேசுவின் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அவருடைய பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் அதை முகர்ந்து கொள்ளுகிறார், முகர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த லேவியராகமம், எபிரேயர் இந்த பாடங்களெல்லாம் படிக்கும்போது இன்னும் ஆழமாக நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த பலி, நம்ம படைக்கிறது, இதனுடைய அர்த்தங்களை இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆழமாக நம்ம புரிந்து கொள்வோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் முகர்ந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? 9ஆம் அதிகாரம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. பின்பு தேவன், இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, உலகத்தில் படைச்ச எல்லா உயிரினங்களும் அழிந்து போயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஆண்டவர் பலுகி பெருக சொன்னார், மனுஷங்க பலுகி பெருகுனாங்க, இப்போ எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ ஜீரோ, ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் இருக்குது, வேற எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் திரும்பவுமாக ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இந்த 2024ஆம் ஆண்டினுடைய முதல் பகுதியில் நாம் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாருனாலும் சரி, நீங்கள் சம்பாதிச்ச காரியங்கள் எல்லாம் ஒருவேளை பாவம் அழிச்சு போட்டிருக்கோம். இங்கே நம்ம பார்க்குறோம், பூமி அழிந்து போவதற்கு காரணம் என்ன? பாவம் பெருகின போது. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த உறவுகள் கூட அழிந்து போயிருக்கலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் உடம்பை நல்லா சாப்பிட்டு வலிமையாக வச்சுருப்பீங்க, ஆனால் பாவம் அதை அழித்து போட்டிருக்கலாம். பாவம் அழிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை உடையது. பாவம் நம்ம சுகத்தை அழிக்கிறது, நம்முடைய உறவுகளை அழிக்கிறது, நம்முடைய சம்பாத்தியங்களை அழிக்கிறது, ஆவிக்குரிய ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அழிக்கிறது. இந்த வருஷத்தினுடைய முதல் பகுதியில் பாவத்தினால அழிக்கப்பட்டு அநேக அழிவுகளை பார்த்து ஒன்றுமில்லாமல் எப்படியோ இருந்தோம், இன்னைக்கு இவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காணப்படுறீங்களா? ஆண்டவர் திரும்பவுமாக ஆரம்பிக்கக்கூடிய தேவன். வருஷத்தின் துவக்கத்தில் அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட் பட் காட் கேவ் a நியூ பிகினிங். எல்லாம் அழிந்து போயிட்டு தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை நோவா மூலமாக, நோவாவுடைய குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்தில் நீங்கள் வெறும் கையாக இருக்கிறீங்களா? உறவுகளை இழந்து இருக்கிறீங்களா? வெறுமையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வர முடியும். இந்த 9ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். நோவாவின் பிள்ளைகளின் மூலமாக திரும்பவுமாக அவர் பூமியை நிரப்புகிறார். இப்போ வருஷத்தின் துவக்கத்தில் வெறுமையாக இழந்துட்டேனே என்று சொல்லி ஒரு இழப்போடு காணப்படுறீங்களா? திரும்பவுமாக இன்றைக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் உங்களை அப்படியே நீங்கள் ஜீவ பலியாக
ஆண்டவருடைய கரத்தில் காணிக்கையாக, ஆண்டவரே நான் என்னை முழுவதுமாக கொடுத்துட்டேன், என்னை கொடுத்துட்டேன், என்னுடையது எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன், நீங்கள் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்க ஆண்டவரே. வருஷத்தில் கேலண்டர் மாறுறதுனால ஒரு புதிய ஆரம்பம் வராது. புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது தான் ஒரு புதிய ஆரம்பம் வரும். நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பாவம் அழித்து போட்ட எல்லா காரியங்களையும் ஆண்டவர் திரும்பவுமாக புதிதாக்கி ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்க. கேட்போமா? நம்ம அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் நன்றாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கடந்த ஆண்டுகளில் பாவத்தின் விளைவாக வந்த ஒவ்வொரு நஷ்டத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஐயோ நான் இழந்து போயிட்டேனே என்று சொல்லி ஒரு நஷ்டத்தோடு, ஒரு இழப்போடு இந்த வருஷத்தினுடைய முதல் பகுதியில் காணப்படுவார்கள்னா ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை குடும்பத்தோடு பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய ஆரம்பம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. அந்த ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் இந்த வருஷ துவக்கத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்தபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை ஜீவ பலியாக படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.